வேதத்தில் உள்ள முக்கியமான அதிகாரங்களில் லேவியராகமம் புத்தகம் 10வது அதிகாரமும் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தின் மூலமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் வாழ்கின்ற ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கற்பிக்கக்கூடிய பாடம் மிக முக்கியமான பாடமாகும். இந்த அதிகாரத்தில் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர்களான அபியும் நாதாபும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாத நெருப்பை கொண்டு வந்து தூபம் காட்ட முன்வந்த போது கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்ட அக்கினி அவர்களை பட்சித்ததாக பார்க்கலாம். இதற்கான காரணம், அவர்கள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாத நெருப்பை கொண்டு வந்துதான் காரணமா, அல்லது வேறு காரணங்களும் உண்டா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளில் நாம் தியானிக்க போகிற காரியம் எதை பற்றியது என்றால், ஆசரிப்பு கூடார பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த முதல் நாளிலே ஆரோனுடைய குமாரர்களான நாதாபும் அபியும் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்ட அக்கினியினால் அவர்கள் மடிந்ததாக பார்க்கலாம். இதற்கான காரணத்தை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். வேதத்தில் உள்ள முக்கியமான அதிகாரங்களில் இந்த லேவியராகமம் புத்தகம் 10வது அதிகாரமும் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெறுகின்றது. இந்த அதிகாரம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்களை குறிப்பிடுவதாக இருந்தாலும், இதில் சொல்லப்பட்ட காரியங்களுடைய அர்த்தங்கள் புதிய ஏற்பாட்டில் ஊழியம் செய்கிற யாவருக்கும் அது பொருந்துவதாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் மிகப்பெரிய பாடங்களை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஆசரிப்பு கூடார பணிகள் எல்லாம் நிறைவு பெற்று அதனுடைய ஆரம்ப நாளிலே இந்த சம்பவம் நடந்தது. எப்படி என்றால், பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் பாவ நிவாரண பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தின பிறகு அங்கீகரிக்கும்படியாக கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தில் உள்ள சர்வாங்க தகன பலிகளை எரித்து விட்டதாக பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கியதாக பார்க்கலாம். இந்த மகிமை என்பது சாலமோன் கட்டின தேவாலயத்திலும் இதே மகிமை இறங்கியதாக பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் முடிந்த பிறகு ஆரோனுடைய குமாரர்களான நாதாபும் அபியும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நெருப்பை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தூபம் காட்டுவதற்காக சென்ற போது கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு அவர்களை பட்சித்ததாக பார்க்கலாம். அதனால் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவர்கள் மரித்ததாக பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான நிகழ்வாகும். ஆசரிப்பு கூடார பணிகள் முடிந்து அதனுடைய ஆரம்ப நாளிலே தேவனுடைய மகிமை இறங்கின அந்த முக்கியமான காலகட்டத்தில் ஆரோனும் மோசேயும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள். அந்த மகிழ்ச்சி ரொம்ப வினாடிகள் கூட நீடித்திருக்கவில்லை. அது முடிந்த உடனே அவனுடைய குமாரர்கள் மிகவும் தைரியமாக கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாத நெருப்பை கொண்டு வந்து தூபம் காட்டுவதற்காக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்ற பொழுது அந்த சன்னிதானத்திலிருந்து புறப்பட்ட அக்கினி அவர்களை பட்சித்ததாக பார்க்கலாம். இதற்கான காரணம் என்ன? நாம் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது சில காரியங்களை ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். லேவியராகமம் புத்தகம் 10வது அதிகாரம் 1, 2, 3 மற்றும் 9வது வசனம். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியுவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின்மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம்.
இந்த அதிகாரத்தில் இந்த வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது தேவன் ஒரு மிகப்பெரிய காரியத்தை நமக்கு உணர்த்துகிறார். அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக ஆசரிப்பு கூடார பணிகளில் பிரதான ஆசாரியர் மட்டுமே வருடத்திற்கு ஒரு தடவை மகா பரிசுத்த தலத்துக்குள் செல்ல வேண்டும். அப்பொழுது அவன் தனக்காகவும் தன் ஜனங்களுக்காகவும் பலிகளை செலுத்த வேண்டும். அப்பொழுது அவன் பலிபீடத்தில் உள்ள நெருப்பை கலசத்தில் ஏந்தி பெற்றுக்கொண்டு கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட தூபவர்க்கத்தை அதன் மேல் செலுத்தி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சென்று தூபம் காட்ட வேண்டும். இதுதான் கர்த்தர் மோசே மூலமாக ஆரோனுக்கு இட்ட கட்டளை. வருடத்திற்கு ஒரு தடவைதான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்ல வேண்டும். அதுவும் பிரதான ஆசாரியன் மட்டும்தான் செல்ல வேண்டும். அந்த பிரதான ஆசாரியன் கூட பலிபீடத்தில் உள்ள நெருப்பை எடுத்துக்கொண்டு அங்கீகரிக்கப்பட்ட முறையில் செய்யப்பட்ட தூபவர்க்கங்களை கொண்டுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்ல வேண்டும். இதுதான் ஒரு புரோட்டோகால் என்று சொல்லக்கூடிய வழிமுறைகள். இந்த வழிமுறைகளை மீறி ஆரோனுடைய குமாரர்கள் 2 பேரும் தைரியமாக கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாத அந்த தூப வர்க்கங்களை கொண்டு இன்னொரு அக்கினியை உருவாக்கி கொண்டு அதன் மூலமாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்ற போது அதன் விளைவாக கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்ட அக்கினி அவர்களை பட்சித்ததாக பார்க்கலாம். இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? வெறும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாத நெருப்பை கொண்டு வந்ததனால் மட்டுமே அவர்கள் மரித்து போனார்களா அல்லது வேறு காரணங்கள் இருக்கிறதா என்பதை பற்றி இப்பொழுது தெளிவாக பார்க்கலாம். முதலாவது காரியத்தை பார்க்கும் பொழுது அந்த பலிபீடத்திற்குள்ளாக பிரதான ஆசாரியனை தவிர வேறு யாரும் செல்லக்கூடாது. அதுவும் வருடத்திற்கு ஒரு முறைதான் செல்ல வேண்டும். இதற்கு ஆதாரமாக உள்ள வசனங்கள் யாத்திராம புத்தகம் 30 அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. அதன் மேல் அந்நிய தூபத்தையாகிலும் தகன பலியையாகிலும் போஜன பலியையாகிலும் படைக்க வேண்டாம். அதன் மேல் பான பலியை ஊற்றவும் வேண்டாம். வருஷத்தில் ஒருமுறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் ஒருமுறை அதன் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார். வருடத்திற்கு ஒரு தடவை மட்டுமே தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு நுழைய வேண்டும். இந்த ஒரு காரியத்தை யாரு செய்ய தாரினாங்க? ஆரோனுடைய குமாரர்கள் துணிகரமா இந்த விதியை மீறி தாங்களே சென்றார்கள். இவர்கள் பிரதான ஆசாரியருடைய மகன்களாக இருந்தாலும் பிரதான ஆசாரியராக நியமிக்கப்படவில்லை. அந்த நிமிடம் வரைக்கும் யார் பிரதான ஆசாரியன் என்றால் ஆரோன் மட்டுமே. இவர்கள் ஆரோனுடைய குமாரர்களாக இருந்தாலும் அந்த பணியை செய்வதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை, வேதம் அனுமதிக்கவில்லை. அடுத்ததாக பார்க்கும் பொழுது அவர்கள் பலிபீடத்தில் உள்ள நெருப்பை மட்டுமே எடுத்துக்கொண்டு தூபம் காட்ட வேண்டும். இதற்கு ஆதாரமாக உள்ள வசனங்கள் லேவியராம புத்தகம் 16 அதிகாரம் 12, 13. கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்னியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். அதுல பார்த்தால் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த நெருப்பை கொண்டுதான் தூப வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்ல வேண்டும். அந்த நெருப்பு தணல் எங்கே இருந்து எடுக்க வேண்டும் என்றால் பலிபீடத்தில் உள்ள நெருப்பு தணல். இவர்களாகவே சுயமாக ஒரு நெருப்பை உருவாக்கி கொண்டு அதை கொண்டு அவர்கள் தேவனுக்கு தூபம் காட்டக்கூடாது. இது இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் என்னவென்றால் வருடத்திற்கு ஒரு முறைதான் செல்ல வேண்டும். முதலாக இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய பணிகள் முடிக்கப்பட்டு ஒரு இன்னாகுரேஷன் ஃபங்க்ஷன், அதுல ஆரோனும்
பிரதான ஆசாரியங்கிற முறையில் சென்றிருக்கிறார். ஆனால் அடிக்கடி அந்த மகா பரிசுத்தலத்துக்குள் செல்லக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. இவை எல்லாவற்றையும் மீறி ஆரோனுடைய குமாரர்கள் செய்தார்கள். யார் இந்த ஆரோனுடைய புத்திரர்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் சாதாரண நபர்கள் அல்ல. லட்சக்கணக்கான யூதர்களில் இவர்களும் ஒன்றல்ல. இவர்கள் ஆரோனுடைய குமாரர்களாய் இருந்தாலும் மோசையோடு கூட இவர்கள் தேவனை தரிசித்தவர்கள். யாத்ராகம புத்தகம் 24வது அதிகாரம் 1, 9, 10, 11 போன்ற வசனங்களை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் தேவனை தரிசித்தார்கள் என்று பார்க்கலாம். பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாவும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாவும் அபியூவும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் ஏறிப்போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த 2 பேர் ஏன் தேவனுடைய கற்பனைகளை மீற வேண்டும்? தேவனுடைய கட்டளைகளை ஏன் புறக்கணிக்க வேண்டும்? தேவனுடைய கட்டளைகளை ஏன் அவமாக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது வேதத்தில் தெளிவான வசனங்கள் இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு கர்த்தருடைய வசனத்தை கொண்டு யூகிக்க முடியும். இதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். லேவியராகமம் புத்தகம் 10வது அதிகாரம் 8, 9 படிக்கலாம். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். அதாவது கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீனும் உன் குமாரரும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது சாகாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க கூடாது என்கிற ஒரு கட்டளையை சொல்கிறார். இந்த லேவியராகமம் புத்தகம் முழுவதுமாக பார்க்கும் பொழுது எந்த ஒரு கட்டளையும் கடவுள் ஆரோனுக்கு நேரடியாக சொல்லவில்லை. இந்த ஒரு கட்டளை தான் டைரக்டா ஆரோனை கூப்பிட்டு, நீயும் உன்னுடைய குமாரர்களும் என்னுடைய பணிகளை செய்யும் போது சாகாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க கூடாது. அது சாகாமல் இருப்பதற்காக. அப்படி என்றால் அந்த நிகழ்வில், முதல் நாள் நடந்த நிகழ்வில் இவருடைய குமாரர்கள் மதுவை குடித்திருக்க கூடும். அதனால்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட கட்டளை இட்டதாக மிக சிறந்த வேத பண்டிதர்கள் அவதானிக்கிறார்கள், யூகிக்கிறார்கள். இந்த யூகம் தவறாக கூட இருக்கலாம். ஆனால் சொல்லப்பட்ட நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு தேவ வசனங்களை வைத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது அன்றைக்கு ஆரோனுடைய 2 குமாரர்களும் they were under the influence of alcohol என்று நாம் ஓரளவுக்கு நிதானிக்க முடியும். அதனால்தான் நீங்கள் சாகாமல் இருக்க வேண்டும் என்றால் திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க கூடாது என்கிற கட்டளையை தேவன் கொடுக்கிறார். அவர்கள் ஆரோனுடைய குமாரர்களாய் இருந்தாலும் அவர்கள் தவறு செய்யும் பொழுது தேவன் அந்த இடத்திலே தண்டிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த இன்னாகுரேஷன் டேலே கர்த்தர் இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டை கொடுத்து ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இதே போலதான் புதிய ஏற்பாட்டுடைய ஆரம்ப நாட்களில், சபை ஆரம்பிக்கப்பட்ட தொடக்க நாட்களில் அனினியா சப்பிராளுக்கு என்ன நடந்தது என்றே நாம் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு எச்சரிப்பு. நான் கிருபையின் காலத்தில் இருந்தாலும் கூட இவைகளெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. இதன் மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், ஒன்று, நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை மட்டும்தான் செய்ய வேண்டும். அதை மீறி மற்றவருடைய ஊழியத்தை நாம் காப்பியடிக்கவோ, மற்றவருடைய ஊழியத்தை தலையிடவோ, மற்றவருடைய ஊழிய காரியங்களில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. நமக்கு நியமிக்கப்பட்ட அளவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உயரம் என்ன என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான காரியம். பிரதான ஆசாரியன் செய்யக்கூடிய அந்த பணியை அவனுடைய குமாரர்களே செய்யக்கூடாது. தகப்பனுடைய பணியை மகன் செய்வதாக இருந்தாலும் அதற்கும் கர்த்தருடைய அனுமதி, கர்த்தருடைய அழைப்பு, திட்டம் இவைகள் தேவைப்படுகின்றது.
இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தர் சொன்ன அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். எமோஷனலா எதையும் செய்துவிடக் கூடாது. ஒருவேளை அவர்கள் மது அருந்தாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் எமோஷனலாக கர்த்தர் சொல்லாத இன்னொரு அக்கினியை, ஒரு நெருப்பை எடுத்துக்கொண்டு போவது கர்த்தரை அவமானப்படுத்துகிற காரியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மிகப்பெரிய ஆண்டவருக்காக காரியங்களை செய்த மோசேக்கே கண்மலையை பேசுவதற்கு பதிலாக கண்மலை அடித்த காரணத்தினாலே கானானுக்குள் செல்ல வேண்டிய பாக்கியத்தை இழந்த காரியத்தை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும், தேவனை தரிசித்தாலும், கர்த்தர் சொன்ன கட்டளைகளுக்கு மீறி, பிரமாணங்களுக்கு மீறி காரியங்கள் செய்யும் போது அவர்களுக்கும் கர்த்தருடைய சிக்ஷை, தண்டனை என்பது உண்டு என்பதை நாம் மறக்க கூடாது. எனவே நிகழ்வு ஆரோனுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்தாலும் அவனுடைய புத்திரர்கள் அந்த தண்டனைக்கு தகுதியானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்திகள் மூலமா நான் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், இன்றைக்கும் சபைகளில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ஊழியக்காரர் மத்தியில் காணப்படுவதாக பல இடங்களில் பேசப்படுகின்றது. நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு புறம்பாக எதையும் செய்வோம் என்றால், தைரியமாக துணிகரமாக செய்வோம் என்றால், நாம் எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்பதுதான் இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்கள் லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.